நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட். இப்போ தான் ஹேர் பேண்ட் ஆக்சசரிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம செய்யலைன்னா எப்படி, நம்மளும் அதை பண்ணலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதில் எதனா ஒன்று மெட்டீரியல் இல்லை ஒரு 2 மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு ஷேப் இல்லை, நிறைய ஷேப் பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோவில் ரவுண்ட் ஷேப் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். அண்ட் இதில் நான் முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின். லக்ஷ்மி காயின் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பண்ணலன்னா எப்படி? இது பார்த்திங்கன்னா அட்டாச்சர், இந்த ஹேர் பேண்டுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறது. நம்ம இது இப்போ ஒட்ட போகிறது கிடையாது. இந்த பேண்ட் வந்து ஒரு 20 rupees எல்லா கடையிலும் கிடைக்குது, நிறைய ஷாப்ஸில் இருக்கும் அவைலபிள். அண்ட் அதை பார்த்திங்கன்னா இது வந்து B7000 க்ளூ. ஃபஸ்ட்டு நம்ம MDF போர்டில் வந்து இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் காயின்ஸை நான் செட் பண்ணுறேன். க்ளூ பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம ஒட்டினோன்னா நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக ஒட்டிக்கும். நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 காயின்ஸ் அப்ளை பண்ணுறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ்க்கு அப்புறமா ஸ்டோன்ஸ் ஒட்டுறாங்க அண்டு குந்தன் பீட்ஸ் ஒட்டுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் மறுபடியும் காயின்ஸ் தான் பேட்ச் பண்ண போகிறேன். எல்லா மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாதுல்ல, எப்போவுமே நாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்ல. ஸோ நம்ம யூனிக்னஸை இதில் காட்டலாம். செகண்ட் லேயரை நான் காயின் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். முதல் 6 காயின்ஸ் நமக்கு தேவைப்படுதுல, இப்போ 5 போதும். இப்போ 5 காயின்ஸ் நான் உங்களுக்கு அது மேலே அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப் தெரியாது. அண்ட் காயினும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பம்பியாக கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இது ட்ரை ஆகட்டும், இது ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு ஷீட்டில் வந்து உங்களுக்கு OSP ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். குந்தன் ஸ்டோனு, அப்புறம் செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் மறுபடியும் குந்தன் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சென்டராக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போயும் எனக்கு ஒரு பிளாங்காக இருக்குது. ஸோ அதனால் சுற்றிலும் வந்து குந்தன் ஸ்டோன், ஒரு என்ன சொல்கிற ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனு ப்ரௌன் கலர் இப்போ அந்த மிடில் கேப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளார் லுக் கொடுக்குது. உங்களுக்கே தெரியும் இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த சென்டர் பீட் நம்ம செட் பண்ணதுக்கும் அண்ட் அவுட்டர் பீட் செட் பண்ணதுக்கும், ஃபஸ்ட்டு பீட் வெறுமே நம்ம காயின் மட்டும் செட் பண்ணும்போது ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆச்சு. இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அதனால தான் நான் இதை ஸ்டிக் பண்ணேன். அண்ட் இன்னும் இதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டில் தோணுது. ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் அட்டாச் பண்ணி பார்ப்போம். அதோட எண்ணில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து க்ரீன் கலர் பீட் கொஞ்சம் அட்டாச் பண்ணுவோம். அதே தான் ஐ ஷேப் கொண்டு அந்த ஐ ஷேப் இல்லை, இது வந்து ட்ராப் ஷேப். இப்போ ரொம்ப ஃபினிஷ்டாக ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு see this. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம் நம்மளோட பேண்டில். நிறைய பேர் இதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்க்குறீங்க. அப்படி இல்லைனாலும் நானும் இதுக்காக ஒரு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு ஒரு தனி வீடியோ ஷார்ட்ஸாக போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரப்பர் பேண்டில் நல்லா டைட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இது சீக்கிரமாக லூஸ் ஆகாது, கீழே விழவும் விழாது. நம்ம யூஸ் பண்ண லூஸ் ஆகிடுமோ பிஞ்சிடுமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்குது. நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், பட் போஸ்ட் பண்ண டைம் கிடைக்கல. இப்போ தான் போஸ்ட் பண்ணேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.